எந்திரிங்க, விடிஞ்சிருச்சு. அண்ணகுடி, இன்னைக்கும் தூங்கலையா? உக்காந்த மீனுக்கே உக்காந்துக்கிட்டு இருக்க. 25 வருஷமா. விடிஞ்சிருச்சு, எழுந்திருச்சு வெளியே வா. ஏய், எவ்வளவு நேரம் சொல்றது? எழுந்திருச்சு வெளியே வாங்க. என்ன தூக்கம் நீ? எழுந்து வெளியே வாங்க. எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கிறது? எழுந்துருங்கடி. ஏய், எழுந்து வாங்கடி. மசா மசா நான் அப்படியே இருக்காள். ஆடி ஆடி எழுந்துரு. ஏய், பொழுது விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. அந்த வார்டன் சரியா தூங்கவே விட மாட்டாடி. எங்க இருக்குன்னு தெரியல. 25 வருஷமா ஒரு சொட்டு மழை பெய்யாத ஒரு ஊர், 25 வருஷமா திருவிழா பார்க்காத ஒரு கோயில், குடிக்கிற தண்ணிக்கு கூட 10 மைல் நடந்து போய் பக்கத்து ஊர்ல வாங்கிட்டு வர வேண்டிய அவலம். ஊரு பேரு பூஞ்சோலை ஜமீன். பேருப்படி பூ இல்ல, ஒரு பச்சை புல்லு முளைச்சு பல வருஷம் ஆச்சு. பாலைவனம் மாதிரி பட்டு போன இந்த ஊர்ல அதிசயமா ஒரே ஒரு செடி. ஒரு சொட்டு மழை இல்லைனாலும் 25 வருஷமா வாடாம வதங்காம தினமும் பூ பூத்து மனம் வீசிக்கிட்டு இருக்கு. அந்த பூச்செடி தான் இந்த கொடி முல்லை. இந்த கொடியை எந்த விரல் தொட்டு வச்சது, யாரோட கை நட்டு வச்சது, அந்த கையோட ராசிதான் இந்த கொடி மட்டும் காயாம கருகாம தினமும் பூத்து குலுங்குதுன்னு ஊர் ஜனங்க நம்புறாங்க. அண்ணாந்து பார்த்து கையெடுத்து வணங்குறாங்க.
வணக்கங்க. வணக்கங்க ஐயா. இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வருஷம் மாறினாலும் மழை பெஞ்சது மட்டும் மாறாமல் பெஞ்சதால நம்ம மண்ணில் நெல்லும் கரும்பும் வாழையும் நல்லா விளைஞ்சுது. நாலா பக்க திசையிலேருந்து வந்த நாம ஐயா தயவால நம்மோட 70 குடும்பமும் எந்த ஜாதி எந்த மதம்னு பார்க்காம ஒரே கூட்டு குடும்பமா அண்ணன் தம்பியா மாமன் மச்சான்னு ஒரு உறவோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நாக்கு தடுமாறி பேசினதுனால நல்ல அன்னக்குடி வாழ்க்கையும் நாசமா போயிடுச்சு. இப்ப நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. தலையெழுத்துன ஒரு வார்த்தையில உருக்கமா சொல்லி தப்பிக்க முடியுமா? மும்மாரி பேஞ்சு முப்போகம் விளைஞ்சு முத்து முத்தா நம்மெல்லாம் கருதெடுத்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. வாழ வழி இல்லாம வக்கத்து போய் நம்ம ஊரே வறண்டு போச்சு. நம்ம ஊர்ல பொழைக்க வழி இல்லைன்னு தெரிஞ்சது சொந்த பந்தம்னு நம்மளோட ஒன்னா வாழ்ந்த எத்தனையோ குடும்பம் பொழப்ப தேடி நம்ம ஊரை விட்டே போயிருச்சு. நம்ம பிறந்த மண்ணை விட்டு போக மனசு இல்லாம தான் இங்க இருந்து சாக முடியாம வெளியே போயும் பொழைக்க முடியாம ஏதோ 2 கட்ட பொழப்பா உசுரை கையில பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். யார குத்த சொல்லி என்ன பண்றது? நாம எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறோம். நடந்ததையே பற்றி பேசிக்கிட்டு இருக்காம நடக்க வேண்டியதை பற்றி பேசி முடிவெடுங்கன்னு பெரியவர் சொல்கிறாரு. எல்லாரும் கவனமாக கேளுங்க. சங்கதி என்னன்னா, இங்கிலீஷ் மாதம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி. புரியுற மாதிரி சொல்லியா? சரி சரி, புரியுற மாதிரியே சொல்கிறேன். இந்த மாதம் ஆவணி 16ஆம் தேதி நம்ம அன்னக்குடி ஜெயிலிருந்து விடுதலை ஆகுது. பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அன்னக்குடி விடுதலை ஆகும்போது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பூச்செடியை எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி தூக்கிக்கிட்டு வரணும். நாம எத்தனையோ முறை அன்னக்கொடியை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தோம். ஆனா அன்னக்கொடி ஒரு நாள் நம்மளை பார்க்க விரும்பல. ஆனா இப்ப மட்டும் நம்மளை பார்த்தா பேசுவாங்களா? கொலுவுல அம்மன் மாதிரி இருந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அன்னக்கொடி மேல நாம பாசம் வைக்காம மோசம் பண்ணிட்டோமே. நம்ம மேல கோபம் இருக்கத்தானே செய்யும். அன்னக்கொடி விடுதலை ஆகிற அன்னைக்கு ஊரே திரண்டு போய் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா அன்னக்கொடி நம்மளை மன்னிச்சு விட்டுரும்னு பெரியவர் சொல்றாரு. அன்னக்கொடியோட காலில் விழுந்து நாம பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அழுது நம்ம கண்ணீரால கழுவுனாத்தான் நாம செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். அப்பத்தான் நம்ம ஊர்ல மழை பெய்யும், வெள்ளாமை விளையும், பழைய செழிப்பையும் பார்க்க முடியும்னு பெரியவர் நினைக்கிறாரு. அப்படித்தான் நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும்னா அப்படியே செஞ்சிருவோம். கூட்டிட்டு வர்றதுன்னா ஏனோ தானோன்னு இல்லை. நம்ம ஊருக்குள்ள இருக்கிறது வெறும் கோயில் தான். நம்ம சாமி அன்னக்கொடி தான். அந்த சாமியை திருவிழா தேர்ல வச்சு கொண்டு வர்ற மாதிரி நம்ம தோள் மேல வச்சு சீரும் சிறப்புமா ஊருக்குள்ள கொண்டு வரணும்னு ஐயா ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன, ஊர் சிறப்பா இருக்கணும்னா ஆளாளுக்கு முடிஞ்ச காசை போட்டு கொண்டாடி விமர்சையா கூப்பிட்டு வந்துருவோம். யாரும் ஒன்றும் சிரமப்பட வேணாம், எல்லா செலவையும் ஐயாவே பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல நமக்கு நல்லது நடக்குன்னா ஏதோ நாமளும் நம்மளால முடிஞ்ச செய்வோம்னு தான். அதெல்லாம் வேண்டாங்கிறாருங்கிறேன். அவரோட ஒவ்வொரு இருமலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இதுதான் விஷயம். இதை செஞ்சு முடிங்க. தங்கபாண்டி, ஜெயில இருந்து விடுதலை ஆகி வெளியே வர்ற அன்னக்கொடிய நம்ம ஊருக்குள்ள கூட்டி வரத்துக்கு தான் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? அன்னக்கொடியை கூட்டிக்கிட்டு வர்ற விஷயமா உங்க அப்பா கிட்ட நாங்க ஏதாவது கலந்து பேசணுமா என்னன்னு பெரியவர் கேட்கிறாரு. அட போங்கய்யா, இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அன்னக்கொடியை கூட்டிட்டு வந்தாகணும்னு ஒரு நல்ல விஷயம் பேசுறீங்க. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? இல்ல எங்க அப்பா தான் என்ன சொல்ல போறாரு? எங்க அப்பா மட்டும் என்ன கெட்டது நடக்கணும்னா நினைப்பாரு? இந்த ஊருக்கு நல்லது நடக்க உங்களை விட ஒருபடி அதிகமாகவே ஆசைப்படுவார்.
எங்க பங்குக்கு நாங்க ஏதாவது செய்யணுமா? அத முதல்ல சொல்லுங்க. விடுதலையாகிற அன்னக்கொடிய வரவேற்க வந்தா போதும்னு சொல்றாரு. பஞ்சாயத்து களையலாம்னு சொல்றாரு. வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. ஐயா வரோம். என்னடி சொன்ன? ஆமாமா, அன்னக்கொடி இந்த மாசம் 30ஆம் தேதி ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியில வர போறாளாம். என் ஜென்ம விரோதி விடுதலை ஆகிறாளா? அது மட்டும் இல்லம்மா, அன்னக்கொடி ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வரும்போது ஊரே திரண்டு போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஊருக்குள்ள கூட்டு வரதா பெரியவர் தலைமையில முடிவெடுத்திருக்காங்கம்மா. வளர்த்த எஜமானுக்கு வாய்க்கரசிக்கு வழி இல்லையா? பக்கத்த நாய்க்கு வாழல போட்டு நக்கி தின்னு நெய் சோறு கேக்குதா? பொச கெட்ட பயலுக. பஞ்சாயத்து கூடி வெறும் பய சிறுக்கிக்கு விழாவா எடுக்கிறானுங்க. போனோமா அவ கதைய முடிச்சோமா காரியத்தை சாதிச்சோமான்னு இல்லாம 25 வருஷமா இழுத்துட்டே கிடக்குறீங்க. நீங்களா ஆம்பளைங்களா? உங்க மூஞ்சிக்கு மீச வேற. அப்சா, அண்ணி, எங்க எல்லாரையும் எதிரில் வச்சுக்கிட்டு பொதுவா ஆம்பளைங்க எல்லாரையும் அவமானப்படுத்தாதீங்க. காரணமா தான் அண்ணி அன்னக்கொடிய உயிரோட விட்டு வச்சிருக்கோம். அறுக்க மாட்டாத அருவாளு ராகுகாலம் எமகண்டோன்னு சாஸ்திரம் சொல்லிச்சான். காரணம் கதை சொல்லுமா தோரணும். மருமகளே, அப்படி அலட்சியமா பேசாத. மாமனாரே, நான் அலட்சியமா பேசல. 25 வருஷமா நான் நினைச்சது நடக்கலையேன்ற ஆத்திரத்துல பேசுறேன். மருமகளே, ஆத்திரம் வந்தா பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசி நாய்க்கு உங்க அப்பன் பாதி சொத்தை எழுதி கொடுத்தானே, அவனை போய் 4 துண்டு துண்டா வெட்டி போடு. 6000 ஏக்கர் நிலத்துல 3000 ஏக்கர் நிலத்தை பங்கு போட்டுக்கிட்டு போனாலே அந்த அன்னக்கொடி, அவ கழுத்து கோவலைய கடிச்சு துப்பு. அத விட்டு போட்டு மீச வச்ச ஆம்பளைகளை மோசமா பேசாத. செய்யறேன். கொப்பை வச்சிருந்த 6000 பவுன் நகையில 3000 பவுனை மட்டும் உனக்கு கொடுத்து போட்டு 3000 பவுன் நகையை அந்த அன்னக்கொடிக்கு கொடுத்தானே, அது ஏன்னு சொல்லி கொப்பன் பணம் கொட்ட மண்டைய புடிச்சு ஆட்டி நியாயம் கேளு போ. நியாயம் கேட்கணுமா? நியாயம் நான் தான் அப்பவே சொன்னேனே, எங்க அப்பா விரல வெட்டியாவது அந்த ரேகைய வச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்கடான்னு. புரியாம பேசாத அம்சா. குத்தக பத்திரத்துல போர்ஜரி கையெழுத்து போட்டதுக்கே இவனுங்க 2 பேரும் சேலம் செயல 4 வருஷம் சீரழிஞ்சு வந்தானுங்க. கோர்ட்டு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. பெத்த அப்ப விரலை வெட்டி ரேகை வைக்கணுமா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பத்திரத்துல போட்டோ ஒட்டி பதிவு பண்ணணும். அப்பதான் செல்லும், இல்லைன்னா செல்லாது. ஏன் செல்லாது? செல்லும். செல்ல வெப்ப.
இந்த ஊர்க்காரனுங்க அந்த அன்னக்கொடிய தெய்வமாவே நினைக்கட்டும். ஊருக்குள்ள கூட்டிட்டு வரட்டும், கோலு கூட வைக்கட்டும். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அந்த அன்னக்கொடி பேர்ல இருக்கிற எங்க அப்பன் சொத்து எல்லாத்தையும் எப்படி என் பேருக்கு மாத்திரேன்னு எல்லாரும் வாய பொளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அன்னக்குடி, நீ எப்பமா வருவே? நான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிறதே உனக்காகத்தம்மா. சீக்கிரமா வந்துருமா, சீக்கிரமா வந்துரு தாயி, சீக்கிரம் வந்துரு.